தமிழ், சேது எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வலி தாங்க முடியாம தமிழ் அப்படியே கத்திட்டே இருக்காங்க. டாக்டர் எல்லாருமே செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "ஒரு நிமிஷம் இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா 2 குழந்தையும் செக் பண்றாங்க. "குழந்தை நல்லா தான் இருக்கு" அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அப்போ குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? 2 குழந்தையும் நல்லா இருக்கா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "குழந்தைக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்ல. 2 குழந்தையும் நல்லா தான் இருக்கு. கால்ல மட்டும் தான் அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "இங்க பாருங்க, கால்ல அடிபட்டுருக்கு. அவங்க ஒரு 2, 3 வீக்ஸ் கீழே காலை வைக்கவே கூடாது. அப்படி காலை வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. அவங்கள காலை கீழே வைக்கவே விடாதீங்க" அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை எல்லாருமே அப்படியே கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு "சரிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "இங்கே பாருங்க, இங்கே ஏதாவது ஒரு வீல் சேர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அவங்கள வீல் சேர்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாரும்மா, எந்த காரணத்துக்கு கொண்டும் நீ காலை கீழே வைக்கவே கூடாது. அப்படி நீ காலை கீழே வச்சனா கண்டிப்பாக பிரச்சனையாயிடும். சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. தாமரை, அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "என்ன இவ வீல் சேரில் வந்து இறங்குறா? ஒன்றுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பார்க்குறாங்க. "ஆமாம், என்ன வீல் சேரில் வந்து இறங்கியிருக்க?" அப்படின்னு ஈஸ்வரி எல்லாருமே கேட்குறாங்க. பாட்டி எல்லாருமே. "என்ன என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா, ஒன்றும் இல்லை, அவளோட கால் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "அவ்வளோதானா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது. "ஆமாம், வேற என்ன நடக்கணும்னு நீ நினச்ச?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "ஐயையோ, நான் ஒன்றும் நினைக்கல. இல்லை, அவ்வளோதானான்னு கேட்டேன். இல்லை, தமிழ் வந்து கீழே விழுந்திருக்கா, ரொம்ப கத்தனா, அதனால் அடி ஏதாவது பட்டுதா, வயிற்றில் வேற குழந்தை இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. காலை மட்டும் ஒரு 2 வாரத்துக்கு கீழே வைக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "சரி சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, தாமரை, அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பாட்டி அப்படியே பார்க்குறாங்க. "இங்கே பாரு, நீ இருந்து பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, இல்லைம்மா, எனக்கு சமையல் ஆர்டர் இருக்குது, நான் வேற ஒரு சமையல் ஆர்டர் எடுத்திருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது" அப்படின்னு தமிழோட அம்மா சொல்கிறாங்க. "பாட்டி, நான் எக்ஸாம் எழுத போயே ஆகணும், கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ஈஸ்வரி மறுபடியும் திரும்பி வராங்க. வந்து அங்கேயே நிற்கிறாங்க. "என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உடம்ப பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் பரீட்சை எழுதலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் பரீட்சை எழுதி தான் ஆகணும். இது வந்து செமஸ்டர் எக்ஸாம், கண்டிப்பாக நான் எழுதி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. "இந்த எப்படிம்மா உன்னால் போக முடியும்? உன்னை யார் கூட்டிகிட்டு போவா? உங்கள் அம்மாவுக்கும் வேலை இருக்குது, உங்கள் அப்பா கிட்ட நீ பேச மாட்ட, உன்னை யார் கூட்டிகிட்டு போவா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "இல்லை, நான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத போகணும்" அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு அப்படியே கோவமாக வருது. அவள் தான் சொல்கிறா இல்லை, அவள் அப்படியே ஒரு மாதிரி நைட் அப்படியே பறந்து போவா, எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. அப்படியே பாட்டி பார்க்குறாங்க சுற்றி. என்ன யாருமே பேசல, அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சேதுவை பார்க்குறாங்க. "என்ன அப்பத்தா, என்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, தமிழ் வந்து எக்ஸாம் எழுதணுமா, நீ வந்து கூட்டிகிட்டு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் எதுக்காக கூட்டிகிட்டு போகணும்? இதுக்கு முன்னாடி நான் பாஸை வச்சுருந்தேன், அவள் நல்லா படிக்கணும்னு நான் நினச்சேன், அதனால் நான் கூட்டிகிட்டு போனேன். இனிமேலாம் நான் அவளை கூட்டிகிட்டு போகவே மாட்டேன். எனக்கெல்லாம் அந்த தலையெழுத்து கிடையாது" அப்படின்னு சேது சொல்கிறாரு. "இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் டென்ஷனாகவே இருக்காங்க. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. "ஐயோ, என்ன இப்படி பசிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு. சேது போயிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. தமிழுக்கும் பசிக்குது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சமையல் ரூமாண்ட போகிறாங்க. போயிட்டு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு எட்டவே இல்லை. கால் அப்படியே கீழே ஊன்றாங்க. ஊனும்போது கத்துறாங்க. "ஐயோ, வலிக்குதே, தாங்க முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே சேது அப்படியே ஓடி வராரு. "இரு இரு 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 இரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு எடுத்து சாப்பாடு போட்டு குழம்பு வச்சு பொரியல் வச்சு, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. தமிழ் பாசமாக பார்க்குறாங்க. "இங்கே பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்ன கூப்பிடு, காலெல்லாம் கீழே வைக்காத. அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, 2 வாரம் காலை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாத்ரூம் போனாலும் எங்கே போனாலும் நீ என்ன கூப்பிடு, சரியா? நீ காலை மட்டும் கீழே வைக்காத" அப்படின்னு சேது அப்படியே போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. தமிழ் எதுவுமே பேசவே இல்லை. வீட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க மலர்கிட்ட, "இங்கே பாரு, என் பேரன் அந்த 2 வாரம் தமிழை எப்படி பார்த்துக்கிறான்னு பாரு. அவங்க 2 பேருக்குள்ள பாசம் இன்னும் அதிகமாகும். கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான் என் பேரன். அவன் கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் ரொம்ப 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 தங்கமானவன்.
தமிழை நல்லா பார்த்துப்பான். பாத்ரூம்க்கு எல்லாத்துக்கும் அவன் தூக்கிட்டு போவான். நீ வேணா பாரு 2 பேரும் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அத கேட்டோனே மலர் சொல்றாங்க, ஆமா, ஆமா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவரு டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்கி போட்டிருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்ல, தமிழ எக்ஸாம்க்கு கூட கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆமா, நீ சொல்றது எல்லாமே உண்மை. என் பேரன் பார்த்து பார்த்து பண்ணுவான். நீ வேணா பாரு அப்படின்னு.